வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 3 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது த்ரிஷா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,639.03 544 பிடிஎஸ் 0.70 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். TCS 4.53 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். சன் ஃபார்மா 1.18 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,774.301.67 விழுக்காடு ஆக உள்ளது. 1.67 விழுக்காடு உயர்ந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. கச்சா எண்ணெய் விலை சரிவால் சென்செக்ஸ் 544 புள்ளிகள் உயர்வு. நிஃப்டி 24,750க்கு மேல் நிறைவு. PSE சென்செக்ஸ் 0.70 விழுக்காடு உயர்ந்து 78,639.03 புள்ளிகளிலும். நிஃப்டி 50 குறியீடு 24,774.30 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. கச்சா எண்ணெய் விலை சரிவு சந்தை சாதகமாக அமைந்ததால் முதலீட்டாளர்கள் ஒரே நாளில் சுமார் 4 லட்சம் ரூபாய் கோடி ஈட்டினர். ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை நம்பிக்கையால் கச்சா எண்ணெய் விலை $79.05 ஆக சரிவு. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு 0.93 விழுக்காடு சரிந்து $79.05 ஆக நிலை பெற்றது. ஈரானுடன் புதிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டதை அடுத்து இந்த சரிவு ஏற்பட்டது. உலகளாவிய மாற்றங்களுக்கு மத்தியிலும் ரெப்போ விகிதத்தை மாற்றாமல் வைக்க RBI திட்டம். வரவிருக்கும் கொள்கை கூட்டத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி தனது ரெப்போ வட்டி விகிதத்தை மாற்றாமல் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் வானிலை நிச்சயமற்ற தன்மைகளால் ஏற்படும் பணவீக்க அபாயங்களை மத்திய வங்கி எதிர்கொள்கிறது. ஜூலை மாதத்தில் இந்தியாவின் உற்பத்தித்துறை வளர்ச்சி 5 ஆண்டு சரிவை எட்டியது. புதிய ஆர்டர்கள் மற்றும் கொள்முதல் குறைவு காரணமாக ஜூலை மாதத்தில் இந்தியாவின் உற்பத்தி PMI குறைந்துள்ளது. இந்த சரிவு இருந்தபோதிலும் இத்துறை ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் வலுவான ஏற்றுமதி தேவையை காட்டுகிறது. தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,109.30 ஆக சரிவு. வெள்ளியும் வீழ்ச்சி. திங்களன்று தங்கம் விலை 0.26 விழுக்காடு குறைந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,109.30 ஆக நிலை பெற்றது. வெள்ளியின் விலையும் 0.86 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $57.90 ஆக நிறைவடைந்தது. சந்தை உயர்வை முன்னின்று நடத்திய டிசிஎஸ் மற்றும் இன்ஃபோசிஸ் பங்குகள் 4 விழுக்காடு மேல் உயர்வு. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் TCS பங்குகள் திங்களன்று 4.53 விழுக்காடு உயர்ந்து $2,473.70 ஆக நிறைவடைந்தன. இன்ஃபோசிஸ் பங்குகளும் 4.42 விழுக்காடு வலுவான உயர்வை சந்தித்து $1,180 ஆக நிலை பெற்றன. இந்தியாவின் புதிய பங்கு இறுதி ஏல முறை அறிமுக நாளில் குழப்பத்தை ஏற்படுத்தியது. வர்த்தக நாளின் இறுதி விலையை கண்டறிய இந்தியாவின் புதிய ஏல முறை குழப்பமான தொடக்கத்தை பெற்றது. புதிய இறுதி ஏல முறைக்கு மாறுவதில் வர்த்தகர்கள் மற்றும் சந்தை பங்கேற்பாளர்கள் சவால்களை எதிர்கொண்டனர். ஈரான் பதற்றம் தணிந்து எண்ணெய் விலை குறைந்ததால் வால்ஸ்ட்ரீட் ஃபியூச்சர்ஸ் உயர்வு. அதிபர் ட்ரம்ப் ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்களை ரத்து செய்ததை அடுத்து திங்களன்று அமெரிக்க பங்கு ஃபியூச்சர்ஸ் உயர்ந்தன. புவிசார் அரசியல் பதற்றங்கள் தணிந்தது அமெரிக்க கருவூல பத்திரங்களின் வட்டி விகித சரிவுக்கும் வழிவகுத்தது. எண்ணெய் விலை சரிவால் பணவீக்க பயம் குறைந்து பிட்காயின் $63,000 அருகில் வர்த்தகம். கச்சா எண்ணெய் விலை சரிவு உலகளாவிய பணவீக்க கவலைகளை குறைத்ததால் பிட்காயின் $63,000 அளவிற்கு அருகில் வர்த்தகமானது. இருப்பினும் பலவீனமான முதலீட்டு வரத்து கிரிப்டோகரன்சியின் பெரிய மீட்சியை கட்டுப்படுத்தியது. குறியீட்டு புறக்கணிப்புக்கு பின் இந்திய பத்திரங்கள் சோதனை. ரூபாய் மற்றும் RBI கவனம். குறியீட்டு சேர்க்கை புறக்கணிப்பை தொடர்ந்து இந்திய பத்திர சந்தை சோதனைக்கு உள்ளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிராக 95.39 ஆக நிறைவடைந்த இந்திய ரூபாய் மற்றும் வரவிருக்கும் RBI கொள்கையை முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கவனிக்கின்றனர். FD வட்டி விகிதங்கள். ₹3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,109.30 0.26 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம். 1,26,024 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.26 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,120 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $57.90 0.86 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம். 1,776 ரூபாய் ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.86 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $58.40 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை. சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை.
WTI கச்சா எண்ணெய் $79.5 ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.93 குறைந்தது. முந்தைய முடிவு $79.79 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $39.39.01 இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. ஒரு பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $95.38 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $2,906. பெங்களூரு $944.50, $2,821. ஹைதராபாத் $994, $2,985. ஆந்திர பிரதேசம் $966.50, $2,921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.